வணக்கம். 16/12/2025 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் தொழில் அபிவிருத்தி அடையும். நல்லோருடைய ஆசியம் அரவணைப்பு கிடைக்கும். அதே நேரம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறு தவறுதலால் மன உளைச்சல்கள் ஏற்படும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பொறுமையோடும் பக்குவத்தோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. மற்றபடி தெய்வ காரியங்கள் அனைத்திலும் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி அடையும். நல்லோருடைய ஆசை கிடைக்கும். நீண்ட நாளைய பணி சிநேகிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் தென்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் சிரத்தை ஏற்படும். அதே நேரம் அனைவரிடத்திலும் கவனமுடன் இருக்க வேண்டும். பயணத்தின் போது மிக மிக கவனத்தோடும் செயல்பட வேண்டிய நாளாகவும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் பழக வேண்டும். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் நன்மைகள் பல வகையில் வரும். அதே நேரம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறு தவறு கூட நடக்காமல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பூரம் அனைத்து விதத்திலும் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். நல்ல காரியங்கள் கைகூடி வரும். மனசாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். உத்திரம் நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். அனைத்து காரியம் ஜெயமாகும். அதே நேரம் உற்றார் உறவினர் அனைவரிடத்திலும் கவனத்தோடும் பக்குவத்தோடும் பழக வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் தேடி வந்தாலும் அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். அதே நேரம் பயணத்தின் போது மிக மிக கவனத்தோடு இருக்கணும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனமோடு இருக்க வேண்டும். கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மிகவும் பாதுகாப்போடும் கவனத்தோடும் பழக வேண்டும், பேச வேண்டும். மற்றபடி அனைத்தும் நன்மையாக நடக்கும். அஸ்தம் நினைத்து நிறைவேறும். பயணத்தின் போது மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். சித்திரை அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்க பயணம் வேலை செய்யும் இடத்தில் வண்டி வாகனங்களில் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். எதிர்பார்த்த வருமானம் கைக்கு கிடைக்கும். தானியம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் வாங்கி சேர்க்க அல்லது தொழில் அபிவிருத்தி அடைய எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாள். துளாராசியில் வரக்கூடிய மிருக சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். அதே நேரம் பயணத்தின் போது கவனமோடு இருக்க வேண்டும். சுவாதி பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரிய ஜெயமாகும். விசாகம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி பற்றி